ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். சேனல் யூடியூப் சேனல் பண்ணுறவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் பண்ணணும். அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமான்னு கேட்டால் அது கஷ்டப்படணும். யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். வீடியோலாம் நானும் பாருங்கள் 4 வருஷம் ஆச்சு. நான் யூடியூப் சேனல் 4 வருஷம் சம்திங் 4 வருஷம் அபோவ் ஆகுது. சப்ஸ்கிரைப் ஆகுது, ஆனால் வாட்ச் டைமு ஆகவே மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக அதில் ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் கொடுத்துடாதீங்க. 10 மினிட்ஸ் அபோவ் வீடியோ பண்ணுங்கள். உங்களுக்கு அதுதான் வாட்ச் டைமு கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் சின்ன சின்ன வீடியோ போட்டுக்கிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு பண்ணணுன்னா நீங்களாம் 10 மில்லியன் அபோவ் தான் உங்களுக்கு வாட்ச் டைம் தேவைப்படும் ஆச்சுங்களா. அதனால் ஷார்ட்ஸ் வீடியோவை ஃபோக்கஸை ஜாஸ்தி கொடுக்காதீங்க. யூடியூப் பண்ணுறீங்க, பெரிய வீடியோ பண்ணுங்கள். பெரிய வீடியோ பண்ணி இது பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டே வராது ஆச்சுங்களா. அதனால் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் இதே கொடுக்காதீங்க, பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 ஒரு போடுங்க. இப்போ என்ன சொல்ல, ஏன்னா அது வந்து சப்ஸ்கிரைபர் ஆகுது உங்களுக்கு, ஆனால் வாட்ச் டைமை வந்து கணக்கு உங்களுக்கு அது ஆகும் ஆச்சுங்களா. அதனால் எது இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரிய வீடியோ கண்டென்ட்னா பண்ணுங்கள், நல்ல கண்டென்ட்னா பண்ணுங்கள். இப்போ எதனா நீங்கள் ஓட்டுறது போடுறீங்களா, ஓட்டுறதே போடுங்க, அது போட்டுங்க. நீங்கள் ஹோட்டலில் கண்டென்ட் போட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் உங்கள்கிட்ட போய் தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ சேனல் வருவாங்க, அப்படி பட்டுன்னு உங்களுக்கு வரும். அப்போ ஃபுட்டு வியூவர்ஸ், அப்போ ஃபுட்டு விளாக்குனா ஃபுட்டு விளாக் தான் உங்களுக்கு தேடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்ட்டை மாற்றி 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 போட்டுட்டு இருந்தால் என்ன ஆகுதுன்னா, இதில் எதுவும் என்ன பார்க்கறது. ஏன்னா சப்போஸ் எனக்கு ஆயிருக்குது அதுங்க இதுக்கு தான். இது வந்து எனக்கு ஒரு பாடமாக இருக்குது. இப்போ பாட்டு போடுறாங்க, பாட்டு போடாமல் என்ன பண்ணுறோம், தமிழ் பாட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு வரோம். ஷார்ட்ஸ் போடும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு காமெடி போடலாம், வடிவேலு சார் காமெடி, அப்புறம் விஜய் சார்து நம்ம இது டைலாகு, அஜித் சார்து டைலாகு, இவங்கள்தான் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா. அது போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், கண்டென்ட் அவங்களுக்கு தேடும் போது இது வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ தான் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 10 வீடியோவை என்ன பண்ணுறோம், ஃபுட்டு வீடியோ போட்டிருக்கோம். நான் பாருங்கள் ஃபுட்டு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு அதுதான் மெயின் தப்பு என்னுடைய இது. ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பாடம் ஆச்சுங்களா. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இது பண்ணிங்க, என்ன கண்டென்ட் பண்ண போகிறீங்க. இல்லை விளாக் பண்ணுறீங்களா, டூரிஸ்ட் விளாகு, ஹைவே விளாக், ஹைவேனா ரோட் ரைடர் விளாக்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஓட்டர் இது பண்ணுறீங்களா, இல்லை டூரிஸ்ட் விளாக் பண்ணுறீங்களா, இல்லை சமையல் விளாக் பண்ணுறீங்களா, இல்லை எதுனா ஒரு விளாக் கண்டெய்னா பண்ணி வச்சிங்க க்ளீனாக, ஞாபகம் பண்ணிங்க கரெக்டாக ஆச்சுங்களா. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது சொல்கிறேன், ஏன்னா எனக்குலாம் பாடம் ஆச்சுங்களா. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல கண்டென்ட் பண்ணுங்கள். என்கிட்ட கண்டென்ட் ஒன்று கூட சரியில்லை ஆச்சுங்களா. அதனால் உங்களுக்கு நான் ஒரு இதை எடுத்து சொல்கிறேன். ஆனால் பெரிய பெரிய யூடியூப்லாம் பார்த்துங்களா, அவங்கள பார்த்து கண்டுபிடிங்க, பார்த்து இது படிச்சுங்க. அவங்க எந்த இதில் பண்ணுறாலும் கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்குலாம் வந்து நிறைய கேமரா இல்லை விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மொபைல்லே பண்ண பார்த்துக்கணும். விஎன் ஆப் இருக்குது, கேன் மாஸ்டர் இருக்குது, நல்ல எடிட்லாம் அதில் இருக்குது, பண்ணிக்கலாம். ஆனால் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மெயின், அது ஒன்று வேணும் நமக்கு. பேக்ரவுண்டு எடிட்டிங் பின்னாடி, அப்புறம் எடிட்டிங் வேணும். எடிட்டிங் நல்லா வேணுங்க. எடிட் இருந்தால் தான் பப்ளிக் என்ன பண்ணுறாங்க, யூடியூபே நமக்கு வந்து பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதே இல்லைங்களா, யூடியூபே நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது முன்னாடி ஆச்சுங்களா. நம்ம யூடியூபே முன்னாடியே பப்ளிக் என்ன பண்ணுறது, நம்ம வீடியோவை எடுத்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு மொபைலில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து காமிக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சு ஆச்சுங்களா, ஃபோக்கஸ் நம்ம கொடுப்பாங்க. யூடியூப் நம்மளுக்கே ப்ரொமோட் பண்ணது ஆச்சுங்களா. அதனால் சொல்கிறது, மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு கண்டென்ட்னா பண்ணுங்கள். 100% சேனல் க்ரோத் ஆகுது.
அப்புறம் க்ரோத் ஆகிறதுக்கு என்னென்னா வியூஸு நல்லா வருது. கண்டென்ட் நல்லா இருந்தால் 100% க்ரோத் ஆகுது. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல வீடியோ பண்ணுங்கள், நல்லா கிளாரிட்டி வீடியோ கொடுங்க. அப்புறம் இன்னொன்று என்னதுன்னா, நீங்கள் மெயின் வீடியோ எந்த டைமில் அப்லோட் பண்ணணும் இது பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் புதன்கிழமை போடுறீங்கன்னா புதன்கிழமே போடுங்க, இல்லை வியாழக்கிழமை சாயங்காலம் போடுங்க, அந்த வியாழக்கிழமை சாயங்காலம். ஏன்னா உங்களுக்கு ஷெடியூலில் போட்டு பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு 2-3 வீடியோ ஷெடியூலில் போட்டு பண்ண சப்ஸ்கிரைப் நல்லா வருது, வாட்ச் டைம் ஆகுது, வியூஸும் நல்லா வருது. ஷெடியூல் போடுங்க, ஷெடியூல் போட்டு பண்ணி விடுங்க. இப்போ இன்றைக்கி வீடியோ பண்ணிருக்கீங்கன்னா நாளைக்கு போடுறீங்களா, இல்லை வியாழக்கிழமை போடுறீங்களா, டேட்டு போட்டு ஷெடியூல் போட்டு விட்ருங்க, எத்தனை மணிக்குன்ட்டு ஆச்சுங்களா. பாருங்கள், இர்ஃபான் வீவ்ஸ் எல்லாம் அவர் தான் 4 மணி தான் போடுறாரு, 4 மணிக்கு 4:15க்குன்ட்டு. அவருக்கு நான் அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிறேன், அவர் தான் அது. அப்புறம் மிஸ்டர் பென்னா என்ன இருக்குது பாருங்கள், அவருக்கும் பாருங்கள். அவங்க டைமு கரெக்டாக அந்த டைமெல்லாம் வீடியோ இது பண்ணுறாங்க. நம்ம அந்த ஒரு டைமை கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும் ஆச்சுங்களா. ஒரு டைமை கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த வீடியோவை அப்லோடு பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், எந்த டைம் பார்த்தாலும் இல்லை, 2 மணிக்கு போடுறோம், 3 மணிக்கு 4 மணிக்கு போடுறோம். ஒரு டைம் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா அந்த டைமுக்கு தான் நம்ம இது பண்ணணும். அதனுடைய குறிக்கோளாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னு கேட்டால் நம்ம யூடியூப் சேனல் என்ன பண்ணுற வேலைங்களுக்குலாம் இது ஒரு குறிக்கோள், தெரியுதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 4 மணிக்கு போடணும்னா 4 மணிக்கே தான் போடணும், இல்லை 5 மணிக்கு போடுறீங்களா 5 மணிக்கே தான் போடணும். ஷெடியூல் போடுங்க, ஷெடியூலில் போட்டுவிட்டு இது பண்ணுங்கள் ஓகேங்களா. ஷெடியூலில் போடுங்க, ஷெடியூலில் போடுறது உங்களுக்கு எதுவுமே தப்பு இல்லை, போட்டு விடுங்க. ஷெடியூலில் போட்டு உங்களுக்கு ஆரம்பமாக லைவு இந்த ஷெடியூலில் போட்டு விடுங்க. அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு 1 மணி நேரமாச்சும் லைவ் பண்ணுங்கள், 1 மணி நேரம் ஆச்சுங்களா. லைவ் போடுங்க, சேனல் லைவ். இப்போ இந்த டைம் அதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் அப்பப்போ எது போடாதீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாடம். ஏன்னா எனக்கு ஒரு குரு இல்லைன்னா எதுவும் ஆகாது பாருங்க. சும்மா நான் சொல்லுவேன், குரு இல்லைன்னா நான் படித்து கற்றுக்கிட்டேன், நானே கற்றுறேன். அதெல்லாம் சும்மா. நானும் வேற ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தான் இப்போ கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆச்சுங்களா. நானும் பெரிய குரு நான் சொல்ல வரல உங்களுக்கு, அதுமாரி நான் இது பண்ணல. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு புது யூடியூபர் வராங்கல்ல, உங்களுக்கு வருஷம் எனக்கு ஒரு இது சொல்கிறேன். ஏன்னா என் சேனலில் வந்து 4 வருஷம் அபோவ் தான் ஆயிருக்கு நான் கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு. அதுவும் நான் சொல்ல வர்றது ஏன்னு கேட்டால் மெயின் உங்களுக்கு எடிட்டிங் வேணும். எடிட்டிங்கில் நம்ம சும்மா எடுத்து அப்படியே வீடியோவில் இது பண்ணி அப்படியே டவுன்லோட் பண்ணுற பார்த்தீங்களா, அப்லோட் பண்ணி விட்டார் பார்த்தீங்களா, அது ஆகவே மாட்டேன். எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும் நல்லா, இல்லைனா நம்மளுக்கு அதுமாரி இருக்கணும், கேமரா இருக்கணும் ஆச்சுங்களா. இன்னும் ஒரு ஆள்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. நம்ம வச்சுட்டு இந்த கேமரா வச்சுட்டு அங்கே ஓடுறது இது பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் அதுக்கெலாம் வந்துட்டு நல்லா எடிட்டிங் வேணும், பேக்ரவுண்டு கொடுக்கணும் நல்லா. அப்போ தான் என்ன பண்ணுங்க, நமக்கு யூடியூபே ப்ரொமோட் பண்ணுது நம்ம வீடியோவை ஆச்சுங்களா. அப்புறம் இது சேனலுக்கு பேர் நல்ல பேர் ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்கள். நானும் பாருங்கள் அப்பப்போ மாற்றிட்டே இருக்கிறேன். அதனால் இந்த சேனலுக்கு ரொம்ப அடியாகுது எனக்கு. ஆனால் ஒரு பேர் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா பப்ளிக் வாயில் 2 வேர்ட்ஸ் தான் இருக்கணும். இப்போ எனக்கு பாருங்கள், ஏஎம் விளாக்ஸ் போட்டிருந்தேன், அது என்ன பண்ண மாற்றிட்டு யாரும் சொன்னாங்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 74 போட்டேன், 47 போட்டேன், அப்புறம் 1 போட்டேன். இப்போ மாற்றி பண்ணிட்டு நம்ம மாற்ற போகாதீங்க. அப்போ நம்ம சேனலில் க்ரோத் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு அடி வச்சுங்களா. பின் வாங்கிடுவோம், சேனல் முன்னாடி போக இது இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் சேனலை பண்ண ஒரே பேர் வச்சு விட்ருங்க. அப்போ திரும்பி மாற்ற போகாதீங்க. மாற்றிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சேனல் ஒரு முன்னாடி கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறது, யூடியூப் சேனலில் பின்னாடி இது பண்ணிட்டு வருது. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 4951 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இப்போ பாருங்கள், 4 நாள்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஆகலை. ஏன்னா நான் பேர் மாற்றிட்டே இருக்கிறேன். அதனால அது ஒரு தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு பப்ளிக்கு என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகும்போது சேனலு என்னப்போ பேர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, கன்ஃபியூஷன் ஆகுது. இவங்களே தானா அது, அவங்களே தானா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மெயின் என்ன பண்ணுறது, அப்செட் ஆகிப்படுது. இதே சப்ஸ்கிரைபர் இதில் நேற்று வேறு பேர் இருந்துச்சு, இன்றைக்கி வேறு பேர் இருக்குது அப்படின்றாங்க. அதனால் பேரை மாற்ற போகாதீங்க. ஒரே பேர் வைங்க. அது உங்களுக்கு இதாக இருக்கட்டும், மேலே இது கொடுக்குறீங்களா. ஆனால் கீழே ஒரு இது வருது பார்த்தீங்களா, கீழே பேரை போட்டோன்னா கீழே வருது பார்த்தீங்களா, அதுக்கு நம்பர் கொடுத்துங்க. நம்பர் கொடுத்து மெயின் முக்கியம். ஏன்னா நம்ம சேனலை வந்து எவனும் ஆக்ட் பண்ண முடியாது. அந்த இதை ஆக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு அந்த நம்பர் கீழே வருது பார்த்தீங்களா, நம்ம மேலே போட்டு கொடுக்குறோம்,
அது என்ன ஆகுது கீழே வருது பாருங்க, டைட்டில் என்ன வருதுங்களா, அதில் வந்து கீழே பேர் வரும் பார்த்தீங்களா, நம்ம பேர் YW இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் நம்பர் போட்டுங்க. நம்பர் போட்டால் பெஸ்ட்டு. யாரும் நம்ம சேனலை ஹேக் பண்ண முடியாது. யூடியூப் இது பண்ண கூட அங்கே கேட்கும், நம்மளுக்கு உள்ள ரிட்டர்ன் இது கொடுக்கும், உங்கள் சேனல் யாரும் இது பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் அந்த நம்பர் மட்டும் போடாமல் இருக்காதீங்க, நம்பர் போடுங்க. இப்போ இவரெலாம் இருக்கா பார்த்தீங்களா, நம்ம சுரேஷ் பாபு எனக்கு சென்னையில் இருக்கா பாருங்கள், அவர் காமெடி டி ராஜேந்திர சாருடைய ஆக்டிங்லாம் பண்ணுறாரு பார்த்தீங்க, அவரெல்லாம் பாருங்கள் பேர் நம்பர் போட்டிருப்பாரு. அதெல்லாம் வந்து ஹேக் பண்ண முடியாது. ஹேக் பண்ணுறவங்க கொஞ்சம் கஷ்டம் அந்த நம்பர்லாம். ஏன்னா ஹேக் பண்ணுறவங்க இந்த பேர் வந்து ஹேக் பண்ணுறாங்க, அந்த நம்பர்லாம் வந்து யூடியூப்பே கொடுக்காது அங்கேக்கு ஆச்சுங்களா. அதனால் பேர் அந்த இது மேலே கொடுக்குறீங்களா, அது கீழே வந்துட்டு நம்பர் கொடுங்க. நம்ம மெசேஜ் பண்ணும்போது தான் வருங்க, அந்த பேர் தான் போகும் பார்த்துக்கிறீங்களா. எப்போ ஏஎம் விலாக்ஸ்னு வந்து நான் பண்ண என் தான் வரும். அதுமாரி நான் என்ன பண்ணுறேங்க, அது கீழே வந்து அது கொடுத்துருங்க, அதை நம்பர் கொடுங்க. 24 இல்லைனா 2005 2004 இப்படின்னு போட்டு வச்சுங்க. ஒரு 4 நம்பர் போட்டு இல்லை 2 நம்பரை போடுங்க. போட்டோன்னா நம்பரை மிஸ் பண்ணாதீங்க, நம்பர் போடுங்க. நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது, அதனால் சொல்கிறது. ஆனால் மிஸ் பண்ணாதீங்க, அந்த நம்பரை மட்டும் வேணும் ஆச்சுங்களா. அதனால உங்களுக்கு சொல்கிறது, அது ஒன்று மறக்காது போட்டுங்க. அப்புறம் உங்களுக்கு கண்டென்ட் நல்ல கண்டென்ட்னா பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டால், நல்ல இடம் செலெக்ஷன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இப்போ பேக்ரவுண்டு பேசுகிறேன், இப்போ இதெல்லாம் நான் எடிட் பண்ணி போடணும் ஆச்சுங்களா. அதனால் ஒரு இது பண்ணிக்கணும், நீங்கள் க்ளீனான ஒரு இடம் பிடிச்சிக்கணும் நீங்கள் ஆச்சுங்களா. இடம் க்ளீனாக இருக்கணும், ஒரு பேக்ரவுண்டு எதுவும் வச்சுக்கணும், நீங்கள் வச்சுக்கிட்டு அதுமாதிரி பண்ணிவிட்டு உட்காந்துட்டு நீ பேசணும், நல்லாயிருக்கும். அதனால் நான் சொல்கிறது, ஒரு நல்ல கண்டென்ட்னா பண்ணிங்க, கண்டென்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க ஆச்சுங்களா. ஏதோ இது பண்ண வேண்டாம் இதெல்லாம் போடாதீங்க வீடியோங்கள்லாம், உங்கள் வீடியோவுக்கு ப்ரொமோட் ஆகாது ஆச்சுங்களா. நல்ல ஒரு பப்ளிக் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு வீடியோ கண்டென்ட் பண்ணுங்கள் 100%. இப்போ பாருங்கள், நம்ம வில்லேஜ் குக்கிங்லாம் பார்த்தீங்களா, வில்லேஜ் குக்கிங் இர்ஃபான் வீர்ஸ், இம்ரான் பிளாகர், அப்புறம் நிறையா சதீஷ் அப்படின்ட்டு அவங்கலாம் பாருங்களேன், நிறைய யூடியூபர். ஆனால் நல்ல கண்டென்ட் பாருங்கள், அவங்க தான் நல்ல கண்டென்ட், நல்லா பார்க்குறதுலாம் குஷியாக இருக்குது. அப்புறம் எடிட்டிங் நல்லா இருக்குது ஆச்சுங்களா. அதனால் கண்டென்ட் மெயின் கண்டென்ட் கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு மெயின் ஃபோக்கஸ் கொடுக்குறது கண்டென்ட் கொடுங்க. சும்மா விடு நாளை பண்ணுறோம், யூடியூப் சேனல் பண்ணுறோம், அது வருது போகுது விடு அப்படி பண்ணாதீங்க. யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறீங்க, நல்ல கண்டென்ட் ஒன்று கொண்டு வாங்க. நல்ல கண்டென்ட்டில் காமெடி பண்ணுங்கள். இல்லை ஒய்ஃப் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க நல்ல ஒரு இது பண்ணலாம். இந்த இப்போ நம்ம ஒரு இவர் கூட இருக்கார் பாருங்கள், அவர் நல்ல ஒரு காமெடி பண்ணுறாரு, அந்த அக்கா கூட நல்லா பண்ணுறாங்க காமெடி, நல்லா இருக்குது அவங்களுக்கு. அதுமாரி கொண்டு வரலாம், நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கொண்டு வரலாம், நல்லா இருக்குது வீடியோலாம். நீங்கள் போனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் பண்ணி சேர்ந்து பண்ணலாம், நல்லா இருக்குது வீடியோ. அதுமாரி வீடியோலாம் கொண்டு போடலாம், நீங்களாம் தாராளமாக பண்ணலாம். அதெல்லாம் காமெடி பண்ணலாம், இல்லை டான்ஸ் பண்ணலாம். இப்போ போட்டிங்கன்னா டான்ஸ் மாரி பண்ணி விடலாம் ஆச்சுங்களா. இதெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் காமெடி சீன்லாம் வந்துட்டு எது போட்டாலும் நிறையா இருக்குது, உங்களுக்கு பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நல்லா இருக்கும். பப்ளிக்கும் பார்ப்பாங்க, நல்லா இருக்குடா இந்த சேனல், நல்லா இருக்குடா, ப்ரோ அந்த சேனல் நல்லா இருக்கு ப்ரோ, இந்த ப்ரோ நல்லா இருக்கு வச்சு, அது நல்லா இருக்கு மச்சு அப்படின்றவங்க ஆச்சுங்களா. அதெல்லாம் நல்ல வீடியோ பண்ணுங்கள், அவ்வளோதான். அவர் உங்களுக்கு பொண்ணான நேரத்தை என் கூட விஷயம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.